சரோஜாதேவி அவர்களை வந்து நீ வந்து யாரோ ஒரு நடிகைன்னு சொல்ல முடியாது, உன் வீட்டில் ஒருத்தின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சகோதரியாக, ஒரு அம்மாவாக, ஒரு அண்ணியாக, ஒரு நல்ல தோழியாக எல்லாரும் மனசுலையுமே அவங்க குடிக்கொண்டாங்க. என்ட்ரி பண்ணா வெற்றி. டவுன்லோட் தி ஆப். Vinayaka Missions Law School. Admissions open. BA/LLB, BBA/LLB, BCom/LLB, LLB and LLM. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இன்னைக்கு ஒரு கருப்பு தினம் அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் இது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. எப்படி அவங்கள மறக்க முடியுமா? சரோஜாதேவி அவர்களை வந்து நீ வந்து யாரோ ஒரு நடிகைன்னு சொல்ல முடியாது, உன் வீட்டில் ஒருத்தின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சகோதரியாக, ஒரு அம்மாவாக, ஒரு அண்ணியாக, ஒரு நல்ல தோழியாக எல்லாரும் மனசுலையுமே அவங்க குடிக்கொண்டாங்க. ரொம்ப பழகிறதுக்கு இனியவங்கம்மா. அவங்களுடைய உறவுக்காரங்களை அவங்கள சுற்றி சுற்றி வளைய வருவாங்க. எந்த ஆங்கிளில் வச்சாலும் அப்படி ஒரு அழகு முகம், அவங்க உடல் அமைப்பு அப்படி. ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது பூசணிக்காய் உடைப்பாங்களாம். நாங்கள் போகும்போது அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் இல்லைடா வந்து அவங்க காலில் விழுந்து வணங்குறாங்க. இதை நான் சரோஜாம்மா கூட நீங்கள் கடைசி எப்போ பேசுனீங்க? நான் 6 months பிஃபோர். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் விழுந்துட்டாங்க, கொஞ்சம் எலும்பு முறிவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டு பிள்ளை 100வது நாள் விழா நடந்துதான். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்களாம். பார்த்தா வைர நெக்லஸ். எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு அதை பரிசாக அளிச்சிருக்காரு. ஏதாவது ஒரு கிளாமர் ட்ரெஸ் அவங்க உடம்ப காமிச்சிட்டு ஆடுனாங்க பாடுனாங்கன்ற ஏதாவது இருக்கா? இப்போ அவங்களோட அந்த ஒரு பிரிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை? எப்பவுமே நான் பயந்துட்டே இருப்பேன், ஐயோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் சரோஜாதேவி அம்மா இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவங்களோட இழப்பு வந்து உண்மையா இது இல்லையே, சிரிச்ச மூஞ்சோட எப்பவுமே இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு இந்த ஒரு நிலைமையா அப்படிங்கிறதா தோணுது. ஸோ எங்களுக்கே அப்படி தோணும் போது உங்களுக்கு ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் மூவியாக சரோஜா அம்மா நடித்தது திருடாதே படம். ஆமாம், கண்டிப்பாக. முதல்ல இன்னைக்கு ஒரு கருப்பு தினம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க. இப்போ ஒரு 6 மாதமாக தான் எங்ககிட்ட பேசலை. அவங்களுக்கு ஜனவரி 7 பர்த்டே. எப்போவும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவோம். முடிஞ்சால் நாங்கள் பெங்களூரில் கூட போய் சந்தித்து விஷ் பண்ணுவேன். பட் இந்த தடவை இந்த 6 months-ஆகவே இவங்க வந்து பேசாமல் இருந்தாங்க. நான் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சொன்னாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி காலையில் இது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. எப்படி அவங்கள மறக்க முடியுமா? எங்கள் திரைப்பட கூடத்தில் முதல்ல அவங்க வந்து கதாநாயகியாக அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவங்க எப்போவுமே பெருமையாக என்கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்கள் மாமனார் ஏஎல்எஸ் அவர்களிடம்தான் கதாநாயகியாக ஒப்பந்தம் இங்கே தான் நான் வந்து சைன் பண்ணேன், என்னை கதாநாயகியாக அவங்க ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து அதுலேருந்து அந்த படம் திருடாதே 1961 வந்தது. அவங்களுக்கு வந்து ஜோடியாக நடித்த கதாநாயகர் நம்மளுடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அழகு கடவுள் அப்படி ஒரு அழகாக படைச்சான்னு தெரியாது. எந்த ஆங்கிளில் வச்சாலும் அப்படி ஒரு அழகு முகம், அவங்க உடல் அமைப்பு அப்படி. அவங்க பேசுகிறது வந்து டப்பிங்கெல்லாம் கிடையாது, அவங்களே சொந்தமாக பேசுவாங்க. முதல்ல எல்லாரும் நினச்சா அவங்க வேணுன்ட்டே அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் அல்ல, அவங்க பேசுகிறதே கடைசி வரைக்கும் அப்படி தான் அந்த கொஞ்சி தமிழில் பேசுவாங்க. கிளி போல் அப்படி நான் சொல்லுவேன். நீங்கள் பேசுகிறதே அப்படி இருக்குது, கிளி மொழியாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி உங்கள் பேச்சே அப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி உங்கள் காலகட்டத்தை 61 வந்த உடனே, எங்கள் படம் திருடாதே முடித்த உடனே, அதற்கப்புறம் அவங்க வந்து மூவேந்தர்கள்னு சொல்லக்கூடிய தமிழ் பட கதாநாயகர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அவங்க 3 பேரோடைய ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்வது போல் அப்படியால முடியும். 3 பேரும் டாப் ஹீரோஸ், அவ்வளோ பேரோடையும் அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க 3 பேரிலும். அதாவது அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அவங்க வந்து லேட்டாக வராங்க,
டைரக்டருக்கு தொல்லை கொடுத்தாங்க, கேமராமேனுக்கு தொல்லை கொடுத்தாங்க, ப்ரொடியூசருக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்றது கிடையாது. எல்லாரும் திரும்பி 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 கூப்பிடுற அளவுக்கு அவங்களோட வந்து அவங்களோட ஒர்க் அவ்வளோ அழகாக அவங்க முடிச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் வந்து அதாவது அவங்க ரொம்ப படிக்கலைன்னா கூட இப்போ நீங்கள் டயலாகெல்லாம் கொடுத்தா மனசில் நிறுத்தி நீங்கள் சொல்லணும். எவ்வளோ அது காடு மலை மேடு எங்கே காஷ்மீர், திருநெல்வேலி, எந்த ஊர்களுக்கு எப்படியெல்லாம். ஸோ அவங்களோட ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள மாதிரியே இளம் பெண்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க என்ன மாதிரி ஜாக்கெட்டுக்கு என்ன டிசைன் பண்ணி போட்டாங்களோ அந்த மாதிரி போடுவாங்க. அப்புறம் வந்து அவங்க எப்படி புடவை கட்டுறாங்க, அவங்க எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க, இதெல்லாம் அவங்க வந்து அந்த மாதிரி பெண்களை ரொம்ப கவர்ந்த நடிகை. அத்தனை பேரும் அவங்க மேலே அவ்வளோ ஆசை வச்சுருந்தாங்க. எல்லாமே எல்லா மொழியிலையும் டாப் ஹீரோஸோடு தான் அவங்க நடித்தாங்க. இப்போ நீங்கள் தெலுங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிஆர், நாகேஸ்வர் ராவ் இப்படியே இது பண்ணாங்க. அதே மாதிரி எல்லா படங்களும் 100 நாட்கள், சில்வர் ஜூப்ளி இப்படியெல்லாம் கொண்டாடிய படங்கள். அதாவது அவங்கள வந்து நம்ம கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றத மட்டும் நம்ம அவங்கள அதுக்குள்ளே வைக்கவே முடியாது. அவங்க வந்து நம்ம இந்தியாவிற்கே ஒரு பொக்கிஷம். அரசு வந்து எல்லா அங்கீகாரமும் அவங்களுக்கு கொடுத்தது. அப்புறம் என்னோட பர்சனல் எப்படி அப்படின்னு சொன்னால், முதல்ல நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து நம்ம படங்கள் நம்ம பேனரில் நடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தயங்கி நான் பேசினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய மாமனார் மேலே ரொம்ப மரியாதை. அவங்க வந்து ஒரு யூடியூப்பில் கூட ஒன்றுத்தில் அவங்க சொன்னது வந்து ஏஎல்எஸ் வந்து என்னுடைய தெய்வம் அப்படின்னு செய்வது, தெய்வத்திற்கு சமமாக என்னுடைய மாமனாரை வச்சு பேசினாங்க. அதுக்கப்புறம் அதனாலே என் மேலே அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை. சென்னைக்கு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து டி நகரில் ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் இருந்தது. வரும்போது அவங்க அங்கேருந்து பெங்களூர்லேருந்து புறப்படும் போதே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் வந்திருக்கேன்னா உடனே. அப்போ நாங்கள் எல்லாருமே போவோம். இங்கே அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட நடித்தவங்க நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸு. யாரையுமே அவங்க வந்து மறக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சிது. இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ராஜேஸ்வரி, அப்புறம் சச்சுமா, காஞ்சனா, வெண்ணிராடை நிர்மலா, லதா, அப்புறம் பி சுஷீலா அம்மா, அவங்களாம் ரொம்ப கிரேட்டு ஃபேன் பி சுஷீலா அம்மாவுக்கு. இவங்க எல்லாரோடையும் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம். அவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து. அப்புறம் என்ன இங்கே லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன இதெல்லாம் அவங்க பேசுவாங்க. ஸோ எங்ககிட்ட ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவங்க நிறைய சேரிட்டி ஒர்க்கெல்லாம் அங்கே பண்ணுவாங்க. அப்போ வந்து அதெல்லாம் வந்து ஏதாவது வருடாந்திர விஷயங்கள் சேரிட்டி ஒர்க் பண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு இன்விடேஷன் அனுப்புவாங்க. இன்றைக்கி இந்த உதவிகள்லாம் நான் செய்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா. அதாவது சரி நடிப்பு தொழில் முடிந்து விட்டது அப்படின்னு வீட்டுக்குள்ளே பேசாமல் அப்படியே உட்காந்துடலாம் அப்படின்லாங்க. நான் அப்போ அவங்கக்கிட்ட ரொம்ப கேட்பேன், நான் எப்படி உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படின்லாம், எப்படி நீங்கள் நடிக்கலாம் வரும்போது, இல்லை நான்லாம் ரொம்ப சாதாரண வீட்டு பெண் தான். அப்புறம் வந்து எனக்கு வந்து திடீர்னு வந்துட்டு நடிக்கணும், எல்லோரும் இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு என்னுடைய உறவுக்காரர்கள் அக்கம் பக்கத்தில் சொன்ன உடனே அப்படியே நான் வந்து நடிக்க வந்தேன். ஆனால் எனக்கே தெரியாது நான் இவ்வளோ பெரிய நடிகையாக வருவேன். சப்போர்ட் பண்ணாங்களா? சப்போர்ட் பண்ணாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் ரொம்ப வந்து ரொம்ப மரியாதையாக எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் அப்படி. அப்போ நான் அம்மாவை பற்றி எல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா தான் வந்து நம்ம எவ்வளோ அந்த சின்ன வயசுலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி நீ கை நிறைய சம்பாதிக்கிற, உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பூசணிக்காய் உடைப்பாங்களாம், என் மகள் மேல் கண்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அது என்னால் மறக்க முடியாது. அவங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு சொன்னோன்னே அவங்க மாப்பிள்ளையோட வந்து நம்ம தேனிலவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் வரும்போது எங்கள் அம்மா வந்து 3 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்களாம், அம்மாவுக்கும் சேர்த்து. உடனே அவங்க அக்கா சரோஜாதேவி அக்காட்ட கேட்டாரா மாப்பிள்ளை, என்ன நம்ம 2 பேர் தானே போகிறோம், 3வது டிக்கெட் உங்கள் அம்மாவுக்கும் புக் பண்ணிட்டீங்களே என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். சொன்ன உடனே அப்போ வந்து அம்மா வந்து
மாப்பிள்ளைக்கிட்ட வந்து தயங்கி சொன்னாங்களாம், என் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, அவளுக்கு அதாவது எல்லாமே நான் அவளுக்கு பழகிட்டேன், அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி, நான் கூட வரேன் அப்படின்னோடனே அந்த மாப்பிள்ளையும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு என் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, தேனிலவுக்கு என்னுடைய அம்மாவையும் நான் கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் பெங்களூரில் அவங்கள நான் சந்தித்தேன். வா ஒரு நாள் என்னவோ சொன்னாங்க, நீங்கள் ஏன் அங்கே சென்னையிலே இருக்கீங்க, நான் அப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு நான் பார்த்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. பிரசன்னு சொல்லிட்டு நான் போனேன். நானே என்னுடைய தோழி கலா அவர்களையும் கூப்பிட்டுட்டு நான் பெங்களூருக்கு போனேன். அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க. அப்போ தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே நான் உள்ள பர்சனலாக அவங்களோட அறையெல்லாம் நான் பார்த்தேன். அப்பா பூஜை ரூமு அப்படி அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு வேண்டிய எல்லா ஸ்பெஷல் மீல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அன்றைக்கி வந்து அவ்வளோ அழகாக அந்த டேபிளையே ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அப்படியே அந்த வெள்ளி தட்டும் வெள்ளி கிண்ணங்கள் வச்சுட்டு அவங்க அவ்வளோ தூரம் அப்படி அதில் அந்த செட்டப்பில் அவங்கள பார்க்கும்போது அப்படியே நான் அதிசயிச்சுட்டேன். அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப அவ்வளவு பழகிறதுக்கு பக்கத்துலேயே இப்போ ஒரு தனியாக இண்டிவிஜுவலாக அவங்களுடைய ஆஃபீஸ் இருந்தது. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கி இது என்னோடய அலுவலகம், ஆனால் நான் முதல்ல நான் கல்யாணம் ஆகிட்டு இங்கே தான் என்னுடைய கணவரோடு இங்கே தான் நான் என்னுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் காலமானோடனே இங்கே இப்போ நம்ம இருக்கிற அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன்னு சொன்னாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அலுவலகத்தில் அவங்க வாழ்ந்த அத்தனை ஷீல்டுடா, சினிமாவில் அவங்க வாங்கின அத்தனை ஷீல்டும், அவ்வளோ ஃபோட்டோகிராஃப்ஸு, அத்தனை ஹீரோஸ் எடுக்க ஃபோட்டோகிராஃப்ஸு, எங்கே திரும்பினாலும் ஒரே கேடயங்கள், எல்லாமே அந்த காலத்தில் வெள்ளியிலேயே எல்லாம் கொடுப்பாங்க. அதில் வந்து அந்த பெட்ரால் தான் பிள்ளையான்னு நினைக்கிறேன், அது ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஷீல்டு, அதுதான் முன்னால் வச்சுருந்தாங்க. அது பெட்ரால் தான் பிள்ளையா அந்த 100வது நாள் விழாக்கு தொட்டில் கொடுத்துருந்தாங்க, வெள்ளி தொட்டில், அல்ல அப்படியே ஆடிட்டுருக்காப்புல, அதெல்லாம் பாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. பார்த்தாங்கன்னா இங்கே கன்னட பட 100வது நாள் ஷீல்டு, தெலுங்கு, மலையாளம், ஹிந்திலையும் அவங்க வரவேற்கப்பட்டாங்க. அப்படி ஏன்னா அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கும் நான் சொல்லுவேன், நிறைய பேர் என்ன மாதிரி இல்லை மற்றவர்களும் சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி ஒரு அழகு, அந்த மாதிரி அவங்க பேசுகிறது, அவங்களுடைய பாடி லாங்குவேஜு, அவங்களுடைய உடம்பு வாகு யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி அவ்வளவு ஒரு கொள்ளையடித்தவங்கன்னு சொல்லலாம் எல்லாரோட உள்ளங்களையும். அப்போது அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று எனக்கு என்ன அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா, அந்த கிளாஸ் அந்த மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும். அந்த ஸ்டேட்டஸை விட்டு அம்மா வந்து இறங்கவே இல்லை. அவங்க என்னோட காரில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஒரு BMW காரில் வந்தாங்க. அந்த பெங்களூரில் அவங்க போகும்போது அங்கே போகிற பெண்கள் எல்லாம் அவங்கள பார்த்து கையசைச்சாங்க. அப்புறம் வந்து ரொம்ப அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப சாமி கும்பிட்ற அந்த பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப இருந்ததுனால அவங்க என்னை வந்து ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சொன்னாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் அம்மன் கோயிலுக்கு நான் இங்கே வருவேன் அப்படின்னு. நாங்கள் போகும்போது அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் இல்லைடா வந்து அவங்க காலில் விழுந்து வணங்குறாங்க. இதை நான் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட அப்படியே கேட்பாங்க, என்ன எல்லாரும் மறந்துட்டாங்கல்ல அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுவேன், யார் மறந்துட்டாங்க, நீங்கள் என்ன இப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ பேர் எங்கள் கிட்ட சொல்லுவாங்க, சரோஜாதேவி அவர்களை ஒரு முறையாவது நான் பார்க்க மாட்டேன், நான் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, உங்களை யாருமே மறக்க, இன்றைக்கும் நீங்கள் தான் வந்து முதல் தர கதாநாயகி, இந்த மோஸ்ட் வாண்டட் கதாநாயகி இன்ன வரைக்கும் நீங்கள் தான். கருப்பு வெள்ளை படங்களை எவ்வளோ பேர் அந்த பாடல்களை ரசிக்கிறாங்க. உங்கள் பாடல்களை கேட்காம யாராவது தூங்குறவங்க உண்டா? அது ஆடியோவாகட்டும் வீடியோவாகட்டும், எத்தனை பேர் நான் சொல்லுவேன், நீங்கள் எவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்துகிறீங்க, எப்படி தமிழக ரசிகர்கள் உங்களை மறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அப்புறம் நான் கேட்பேன், நீ என்ன கேட்குறாப்புல நான் கேட்பேன், நீங்கள் எப்படி தான் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன், தமிழ்நாட்டை எல்லா இடமும் நான் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன், எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட அந்த ஒரு பிரிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை? ஐயோ கண்டிப்பாக, என்னடா இங்கே வந்துட்டு எனக்கு வந்து எப்போவுமே நான் பயந்துகிட்டே இருப்பேன், ஐயோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி காலையில் யாரோ எனக்கு ஃபோன் பண்ணி ராஜேஸ்ரீ அவர்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் ஹேமா சௌத்ரிக்கா
கருணா அவங்களுடைய தோழி, அவங்களும் ஒரு நடிகை, பெங்களூரில் இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் அதெல்லாம் மறக்கவே முடியாது. நான் நிறையா அப்படியே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவங்கள பார்த்து. அதாவது நான் சில விஷயங்கள் கேட்பேன், நீங்கள் ஏதாவது ஒரு சுவையான நிகழ்ச்சி சொல்லுங்களேன் அப்படின்லாம் சொல்லுவேன். ஏன் நீங்கள் உங்கள் பதிவு பண்ணலாமே, நீங்கள் எழுதலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் சொல்ல சொல்ல சொல்லுங்க. அதை பதிவு பண்ணுறதுக்கு எவ்வளவோ எழுத்தாளர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் கலை பயணத்தை பற்றி ஒரு புத்தகமாக கொண்டு வரணும். அது கண்டிப்பாக எல்லா மொழியிலையும் அது மொழிபெயர்க்கப்படும் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். நான் அப்படி என்ன பண்ணேன், நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்னோடய வாழ்க்கை என்ன பயோகிராஃபி, என்ன எடுக்க முடியும். நான் நடிக்க வந்தேன், பல படங்களில் நடித்தேன், ரசிகர்களை சந்தோஷப்படுத்தினேன், கல்யாணம் பண்ணேன், கணவர் காலமாயிட்டாரு, அதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்கேன். இவ்வளவு தான். கணவர் பிரிஞ்ச வழி அவங்களுக்கு எவ்வளோ அவங்களாம் சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க ரொம்ப அவர் சொல்லுவாங்க, அவர் ஒரு பக்கா ஜென்டில்மேன். அவரும் என்ன மாதிரியே ரொம்ப சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் அவருக்கும் ரொம்ப இருந்தது. அப்புறம் திருமணமாகி நாங்கள் ராமேஸ்வரம்லாம் பயணம் பண்ணோம். அதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இன்னொன்று எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க என்னுடைய கணவர், அதை நான் இன்ன வரைக்கும் கடைப்பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. எந்த இதுலேயும் ஆடிட்டிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக நீ இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் எதையும் மறைக்கக்கூடாது. நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதை சரியாக நம்ம எல்லாமே ஃபைல் பண்ணணும். இன்ன வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் அவர் ரொம்ப படித்தவர், எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பழகிறதுக்கு இனியவங்கம்மா. அவங்களுடைய உறவுக்காரங்களை அவங்கள சுற்றி சுற்றி வளைய வருவாங்க. பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. படங்கள் நடிச்சிட்டு இருக்கும் போதே தான் கணவர் இருந்தார். ஆமாம், கணவர். ஆமாம். அப்படியே ஒரு முறை அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு நகையெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் போட்டுக்கிறது, என்ன அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஜிமிக்கி போட மாட்டேன். நீங்கள் பாருங்களேன், ரொம்ப ஜிம்கி போட மாட்டாங்க, அப்படி தொங்கட்டா மாதிரி போடுவாங்க. ஜிமிக்கி ரொம்ப ரேராக தான் போடுவாங்க. அதனால் அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப அலங்காரம் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ஒரு தடவை ஷூட்டிங் லன்ச் பிரேக்கில் நான் உம்முடியாஸ்க்கு நான் போனேன். சரி என்ன பார்க்கலாம், நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட விழாவுக்கு போகணுமே அப்படின்னு. அங்கே போனால் அந்த டிஸ்பிளேயில் ஒரு வைர நெக்லஸ் இருந்ததுதான். சொன்னோடனே அது ரொம்ப அழகாக இருந்த உடனே அந்த சேல்ஸ்மேன் கிட்ட அவங்க கேட்டாங்களாம், இது மாதிரி இது வேணும், இதை நான் எடுத்துக்கினேன், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. அந்த சேல்ஸ்மேன் சொன்னாரா, நோ நோ வெரி வெரி சாரி, இதை நாங்கள் நடிகர் திலகம் சாவித்திரிக்காக பிரத்யேகமாக பண்ணது, இன்றைக்கி ஜஸ்ட்டு நாங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம், இதை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னொன்னே இவங்க இல்லை அப்படியே சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே ஷூட்டிங் நேரம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டாங்களாம். ஆனால் அவங்க கூட இருந்தாங்கல்ல, அவங்க கூட வந்தவங்க யாரோ மக்கள் திலகம் எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சரோஜா தேவி அவர்கள் அங்கே போனாங்க. இந்த சம்பவத்தை சொன்ன உடனே சர்ப்ரைஸாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டு பிள்ளை 100வது நாள் விழா நடந்துதான். அப்போ உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்களாம். பார்த்தா அதே வைர நெக்லஸ் எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு அதை பரிசாக அளிச்சிருக்காரு. ஸோ அன்னைக்கு அந்த ரொம்ப ப்ளசண்ட் ஃபங்க்ஷன், இட் வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன். அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளை 100வது நாள் விழா இங்கே கொண்டாடினாங்க. வரும்பொழுது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அதே வைர நெக்லஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ப்ரெசென்ட் பண்ண வைர நெக்லஸை போட்டுட்டு வந்தேன். எங்கள் வீட்டு பிள்ளை 100வது நாளுக்கு நான் இதை போட்டுட்டு எனக்கு அது ரசிகர்கள் முன்னால் தோன்றினேன். அதே பொன் விழாக்கும் அதெல்லாம் நீ விலையே மதிக்க முடியாத, கழுத்து நிறைய இருந்ததுடா, இவ்வளவு இருந்தது. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை 100வது நாள் விழான்னு போட்டாலே பார்க்கலாம். சொல்லும்போது நான் சொன்னேன், ஐயோ அக்கா சச்ச ஒண்டர்ஃபுல், எவ்வளோ அழகாக நீங்களும் அழகாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. மக்கள் திலகமும் உங்கள் மனசறிஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் மக்கள் திலகத்தை பற்றி, என்ன ஆசைப்பட்டாலும் தரக்கூடிய மனுஷர் அப்படின்னு. ஸோ அதுவே என்னால் மறக்கணும். மாதிரி நிறைய குட்டி 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 சம்பவங்கள். அக்கா ஆர்டிஸ்ட் இல்லை, ஆஸ் அ பர்சன் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், such a lovely, it's a big sister for me. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பாங்க? ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க ரொம்ப சரியாக இருந்ததுனால தானம்மா அத்தனை பேர்கிட்டையும் அவங்க
அவ்வளோ மொழிகளில் நடிச்சிருக்காங்க, அத்தனை டாப் ஹீரோஸ் கிட்ட நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பங்க்சுவலாக, ரொம்ப சரியாக சொன்னதை கிராஸ் பண்ணிக்கிட்டு, மனப்பாடம் பண்ணுறத மனப்பாடம் பண்ணிவிட்டு, அழுக சீனில் அழுக, அப்புறம் காதல் சீனில் கொஞ்சிட்டு, அப்புறம் நகைச்சுவை காட்சியில் நகைச்சுவை, எவ்வளோ காஸ்டியூம் மாற்றணும், எவ்வளோ மேக்கப் போடணும், அப்போது அந்த ஆர்க் லைட்டு முன்னால், பட் அவங்க எல்லாமே பண்ணாங்க. ஷி வாஸ் டைரக்டர்ஸ் டிலைட். பக்கா 200 படங்களுக்கு மேற்பட்டு நடிச்சிருக்காங்கன்னா அதனால நீங்கள் வந்து அது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு கரெக்டாக அவங்க சரியாக பண்ணாங்கம்மா. மக்கள் திலகத்தை தெய்வம் 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 தான் சொல்லுவாங்க அவங்க. எல்லாமே அவரால் தான், அவரிட்ட பிச்சை அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்கம்மா. சரோஜா அம்மா கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட யாரெல்லாம் வருவாங்க? கூட வந்து அவங்க மதர் ரொம்ப அக்கம்பெனி பண்ணுவாங்க யூஸ்வலாகவே எப்போவுமே. அப்புறம் வந்து அவங்களுக்குன்னு ஹேர் ட்ரெஸ்ஸர், அவங்களுக்குன்னு தனியாக பிரத்யேக மேக்கப் மேன். இன்னொன்று சொல்லணும், இப்போ வந்து விழாக்கெல்லாம் கூப்பிட்டாங்கல்ல, அக்காவை வந்து இங்கே கூப்பிடுவாங்க இப்போ தான் நிறைய விழாக்களுக்கு. அதே மேக்கப் மேன் தான் அதே வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. அதே ஹேர் டூ, அதே மாதிரி மேக்கப். அந்த மேக்கப் மேனோட இன்ன வரைக்கும் ஒரு பேர் நான் மறந்துட்டேன், சாரி. பட் அவங்களையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களே வந்துட்டு எல்லாம் அவங்கள அலங்காரம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க அப்படியே பறந்தாங்க, விமானத்துலேயும் கார்லேயும் பயணம். இங்கேருந்து ஆந்திராவுக்கு போகணும், இங்கேருந்து கேரளாவுக்கு போகணும், இந்த பாம்பே. ஐயோ, ஆனால் சிவா அவங்க கெரியரில் அவங்களோட நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா இந்த புள்ளியிலேருந்து மேலே எவரெஸ்ட் மலை மாதிரி உச்சி போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த புகழ் இந்த கடைசி நாள் வரைக்கும், இந்த மோமெண்ட் வரைக்கும் தக்க வச்சுருக்காங்க. அதுதான் பியூட்டி. அவங்க வந்து தங்களை எதையும் தன்னை வந்து ஒரு சகோதரியாக, ஒரு அம்மாவாக, ஒரு அண்ணியாக, ஒரு நல்ல தோழியாக எல்லாரும் மனசுலேயுமே அவங்க குடிக்கொண்டாங்க. சரோஜாதேவி அவர்களை வந்து நீ வந்து யாரோ ஒரு நடிகைன்னு சொல்ல முடியாது, உன் வீட்டில் ஒருத்தின்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா கண்டிப்பா இல்ல? ஆமா, ரொம்ப உண்மை. ஏன்னா இந்த பாட்டி காலத்துல இருந்து இப்போ நான் வரைக்குமே அவங்கள பார்த்தா அவங்கள பார்த்துட்டே இருக்கணும், அவங்களோட படங்கள் பார்க்கணும். அவங்களோட குரல் அவ்வளோ அழகா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். ஆதவன் படத்துல எல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன், ரொம்ப இனிமையா இருக்கும் அதெல்லாம். ஐயோ, அவங்க அவங்க நிஜமாவே நான் சொல்கிறேன், அந்த வே அவங்க இதுக்கும் நீங்கள் பாருங்களேன், ஏதாவது ஒரு கிளாமர் ட்ரெஸ் அவங்க உடம்பை காமிச்சிட்டு ஆடுனாங்க பாடுனாங்கன்ற ஏதாவது இருக்கா? நல்லா க்ளோஸாக அவங்கள இடுப்பில் இவ்வளோ அளவு தான் தெரியும், நல்ல நெக்கு இப்படி இருக்கும், அந்த போட் நெக்குன்னு சொல்லுவாங்க, அதில் நல்ல ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், அவ்வளோ கண்ணியமாக, அவ்வளவு அருமையாக. அதனால தான் அவங்கள இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டை தான் மகள்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அதுக்கு இந்த காரணங்கள். அவங்க நடந்துக்கிட்ட விதம், இந்த சமூகத்தில் அவங்க நடந்துக்கிட்ட விதம் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப மரியாதையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தினசரி அவங்க சென்னையில் வந்தாலும் அவங்க வீட்டு முன்னால் ஒரு கூட்டம் அவங்கள பார்க்குறதுக்கு. பெங்களூர்லேயும் அப்படி தான். அதனால் அப்போ வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாரையும் அனுசரித்து நல்லா பேசுவாங்க. சரோஜா அம்மாவோட ஆன்ஸ்கிரீன் பேர்ல இவங்க ரொம்ப பொருத்தமா இருப்பாங்கன்னா யாரை சொல்வீங்க? அவங்க எல்லாருக்குமே கரெக்டாக ஃபிட்டாக தாங்க பாருடா. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கும் போது உங்க மனசுல பட்ட மாதிரி? எனக்கு வந்து நடிகர் திலகத்தோட அந்த ஜோடி பொருத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடிகர் திலகத்தோட முடியும், நான் மக்கள் திலகத்தையும் சொல்லலாம், நான் சொல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் நடிகர் திலகத்தை அண்ணன் 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 தான் அப்படி தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். ஆலயமணி படம், புதிய பறவை, பாலும் பழமும், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதனால் அதெல்லாம் ரொம்ப இன்றைக்கும் அவங்க நடிகர் திலகம் வீட்டோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஜெயலலிதா அம்மாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. எல்லாரோடையும் ரொம்ப அதெல்லாம் நம்ம ஒன்றுமே. ஒரு கட்டத்துல அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, கேஆர் விஜயா அம்மா, ஜெயலலிதா அம்மா இவங்கெல்லாம் வந்த பிறகு சரோஜா அம்மாவுக்கு கொஞ்சம் பட வாய்ப்புகள் வந்து கம்மியாயிடுச்சோ, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நேச்சுரலிமா இது வந்து ஒரு கனவு உலகம். இது சினிமாவில் நீ ஒரே ஜோடியை பெர்மனண்ட்டாக போட்டுகிட்டே இருக்க முடியாது. ப்ரொடியூசரும் மாற்றுவாங்க, நடிகர்களும் மாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டம் வரும் பொழுது மக்கள் திலகம் அவர்கள் வந்து சரோஜா அம்மாவை முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஜெயலலிதா இப்படியே மாறுறாங்க. அந்த மாற்றங்கள் வரதான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. ஆனால் இவங்க அந்த காலத்தை தக்க வச்சுக்கிட்டது பெரிய, அதே பெரிய விஷயம்.
அவங்க சொல்லுவாங்க, சரோஜா அக்கா சொல்லுவாங்க, நம்ம ஒரு காலத்தில் பணம் அப்படின்றது இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்ட குடும்பம் தான். ஆனால் இந்த பெண் என்ன சம்பாதிக்கிறாள், நீ பெங்களூரில் ஒவ்வொரு ஏரியாலையும் என் மகளுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் என்பது என் கனவு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதே போல் ஷீஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் லேடி இன் கர்நாடகான்னு சொல்லலாம். அவங்க அவ்வளவு சொத்து, அவ்வளவு இது எல்லாமே ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். அவங்க கண்ணில் ஒரு மச்சம் இருக்கும், கண்ணுக்குள்ள அந்த வெள்ளை விழியில் ஒன்று, அது ரொம்ப அப்போ பாப்புலராக போயிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் நான் பார்த்ததில்ல, இப்போ வரைக்கும் நான் அவரை கண்ணில் ஒரு மச்சம், அது ஒன்று. அதெல்லாம் ரொம்ப அழகு. ஐயோ அப்பா அவங்க உடை வந்து அந்த பாடல்கள் எல்லாம் அந்த நம்ம தமிழக பெண் எப்படி ஒரு கல்யாண பெண், அதெல்லாம் அக்காவுக்கு அந்த கல்யாண பொண்ணு போட்டா தலையில் நெத்தி சூடி, சூரியன் சந்திர உச்சி பில்ல குஞ்சம் வச்சுட்டு அக்கா தலை நிறைய பூ வச்சுட்டு, ஐயோ அந்த பட்டு அவங்க கட்டுறது அந்த சேலையே எப்படி அப்பா ரசிச்சுட்டே இருக்கலாம். பெண்ணை கண்டு ரசிக்கிறபடியான ஒரு தோற்றம் எல்லாம். இப்போ சரோஜா அம்மாவை பல பேர் வந்து ரசிச்சிருப்பாங்க. எல்லாருமே எந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர் இல்லாமல் எல்லாருமே அவங்களோட அழகையும் சரி அவங்களோட திறமையும் சரி ரசிச்சிருப்பாங்க. ஆனால் சரோஜா அம்மாவே பார்த்து ரசித்த ஒரு நபர்னா அது யாராக இருக்கும்? நயன்தாராவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. நயன்தாராவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி டெக்னீஷியன்ஸ் அவங்களெல்லாம் அப்பா என்ன பிரமாதமாக எடுக்கிறாங்க அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்பா எங்கள் காலகட்டத்தில் அப்படி கிடையாது, ஸ்டெடி கேமரா மிச்சரில் அந்த ஸ்டூடியோவில் அப்படியே நாங்கள் எல்லாம் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி எல்லா வசதி வாய்ப்புகள் வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப டேலண்டட். பானுப்பிரியாவை கேட்டாங்க, எப்படி இருக்கா பானுப்பிரியா, அவளை பேச சொல்லு என்கிட்டன்னு. அப்புறம் நான் பானுப்பிரியாட்ட சொன்னேன், நீங்கள் பேசுங்க. சரோஜாதேவி அக்கா சொன்னாங்க, கேட்பாங்க, பர்டிகுலராக கேட்பாங்க, இவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த ட்ராக் வச்சுட்டே இருந்தாங்கம்மா அவங்க. எல்லாருக்கூடயுமே பேசிட்டு எல்லாருமே நம்ம தான் ஆச்சரியப்படும் உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஐயோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படி. பட் ஷி வாஸ் டவுன் டு எர்த். அதாவது அவங்களுக்கு ஒரு வயது வந்தவுடனே அவங்க தாயார், எல்லா தாயாரும் நினைப்பது போல் தன் மகளுக்கும் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் ஒரு இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன் நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸ் மேன் அவர். அப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தாலே ஒரு மாதிரி சீரியஸாக இருப்பார். அப்புறம் வந்துட்டு அவனை திருமணம் பண்ணி அக்கா ரொம்ப அருமையான வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை அவங்க தொடங்கினாங்க. அப்போது அந்த திருமணம் முடிஞ்சோன்னே அவங்க படப்பிடிப்பு அதெல்லாம் அவங்க கலந்துக்கல. கணவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருக்கும் பொழுது, நீ இவ்வளோ பிஸி ஆர்டிஸ்டாக இருந்திருக்க, ஏமா நீ இருக்க, நீ வேணால் நடிக்கணும்னு விருப்பப்பட்டா நடின்னு ஒரு பெர்மிஷன் கொடுத்தாரு. அப்புறம் பெர்மிஷன் கொடுக்கும்போது இவங்க வந்து நடிக்க வந்தாங்க. ஆனால் கொஞ்ச காலகட்டத்தில் அவங்க வந்து காலமாயிட்டார் அவர். அது அவங்க சொன்னாங்க, ரொம்ப ஷாக்கு, நான் எதிர்பாராதது. என்னோடய வாழ்க்கையில் நான் அந்த பயணத்தில் நான் ஏணிப்படியில் ஏறிட்டே தான் இருந்தேன், எனக்கு சறுக்கல் வரவே இல்லை. பட் என்னுடைய கணவரோட இழப்பு வந்து எனக்கு அப்படியே என்னை சுக்கு நூறாக்கிச்சின்னு சொன்னாங்க. எவ்வளோ காலம்ல ஒரு 10 இயர்ஸ் இதோட ஷார்ட் லைஃப் தான். பட் அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ வந்து எனக்கு ஆறுதல் சொன்னது என்னோட மக்கள் தான், ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப சமாதானப்படுத்தினாங்க. அப்போ என்னோட நடித்த அத்தனை சக நடிகர்களும் என்னை பெங்களூரில் வந்து நேரில் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நினச்சாங்க நான் யாரோ நடிகரை திருமணம் பண்ணிப்பேன்னு நினச்சாங்க. பட் அப்பா கூட என் தாய் சொல்லை நான் தட்டவில்லை, அவங்க செலக்ட் பண்ணவங்களே நான் பார்த்து திருமணம் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் நல்ல பெரிய வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து எல்லாருமே அவங்க உறவுக்காரர்கள் நெருங்க ரொம்ப எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்கடா. ஸோ இவங்க வளர்ந்து அவங்க சின்ன வயசுலேயே இறந்துட்டாததாகவும் அதோட தாக்கமுமே சரோஜாமாக்கு ரொம்ப பெருசாக ஒரு பெரிய ஒரு வழி கொடுத்தது அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு அவளுக்கு வந்து அவள் வந்து மரணம் எய்தியது அவளுடைய இல்லற வாழ்க்கை நல்லா அமையலை. இவங்க பார்த்து பண்ண கல்யாணம் தான். அந்த இல்லற வாழ்க்கை சரியானதுனால இறந்து போயிட்டான். பட் வந்து இவங்களே சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்ததுன்னா அவங்க மகனுக்கும் நிகராக தான் ஒரு மக தான் சொல்லுவாங்க, எங்கேயுமே சொல்லவே மாட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க மக இந்து தான்.
புவனேஸ்வரியை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயம். ரொம்பலாம் அவங்க அதை சொல்லும்போது அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது எப்போவுமே அக்கா வந்து இந்த துக்கமான செய்தி அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. அதனால் வந்துட்டு அந்த பாதிப்பு இருந்தது. ஆனால் இந்து வந்து அதையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டான். இந்துவும் அவளுடைய தம்பியும் அக்கா அந்த கலைத்துறையிலேயே இவ்வளோ பெரிய பேர் எடுத்து அவங்களுக்கு வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லா பட்டமும் கொடுத்து எல்லாம் மேடம் ஜெயலலிதா மரணத்திற்கு அவங்க வந்தபோது சொன்னாங்க, கர்நாடகா சிஎம் அப்போ யார் இருந்தான்னு எனக்கு தெரியலம்மா, அவங்க ஹெலிகாப்டரில் வந்தாங்க ஜெயலலிதா மேடம் இறப்புக்கு தனியாக சார்ட்டர் பண்ணிவிட்டு. இப்போ ஃபோன் பண்ணி அவர் கேட்டாராம், சரோஜினி நீ வரியா என்னோட ஹெலிகாப்டரில் நான் போகிறேன்னு. அப்படின்னா எவ்வளோ ஒரு அங்கீகாரம் பாருங்கள் அவங்களுக்கு. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அது முடிச்சுட்டு பெங்களூர் போன உடனே நான் வந்து முதலமைச்சரோட தனி ஹெலிகாப்டரில் வந்தேன் மேடமோட மரணத்துக்குன்னு சொன்னாங்க. அதாவது எங்கே போனாலும் அவங்களுக்கு அந்த முதல் மரியாதை கடைசி வரைக்கும் கிடைச்சது. சரோஜாம்மா கூட நீங்க கடைசி எப்போ பேசுனீங்க? நான் 6 monthsக்கு பிஃபோர் வந்திருந்தாங்க சென்னைக்கு. அப்போ இந்த டி நகர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். ராஜஸ்ரீ அக்கா அவங்க ஆர்டிஸ்ட்டு ராஜஸ்ரீ அவங்க எல்லோரும் வந்து போயிருந்தோம். அப்புறம் பொன்னியின் செல்வன் அந்த படம் அப்போ இங்கே வந்தானா சாந்தி தியேட்டர்லாம் சில படம்லாம் பார்க்குறோம். ரெகுலர் ரொம்ப சாதாரணமாக தியேட்டர்லாம் போய் படம் பார்க்குற பழக்கம் உண்டு. அதெல்லாம் பண்ணுறது. அப்புறம் இந்த கடைகளுக்கு போயிட்டு அதெல்லாம் வாங்கிறது. ரொம்ப ஜென்டில், ரொம்ப பூ மாதிரி ரொம்ப மரியாதை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை பொருத்தியவர். அதெல்லாம் சொல்லலாம். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லாமல்? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நாங்கள் கேள்விப்பட்டது பேசலை. அதாவது ஏதோ விழுந்துட்டாங்க, கொஞ்சம் எலும்பு முறிவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், ஐயோ நம்ம பார்க்கலையே போக முடியலையே. இந்த மெடிக்கல் விஷயத்தில் பிஸியாக இருந்ததுனால ரொம்ப எங்களோட டச் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பெங்களூரில் சரோஜாமோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுனீங்க? ஆமாம், நாங்கள் என்னென்னா அது என்னன்னு ஃபியூனரல் கேட்டுட்டு புறப்பட்டு கண்டிப்பாக நான் போகிறேன். அக்கா வந்து ஆண்டவன் காலடியில் இளைப்பாரட்டும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சரோஜாம்மா நம்ம வந்து அவங்களால கண்ணால் பார்க்க முடியலனாலுமே அவங்களோட சோல் இங்கே நம்ம கூடவே தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்களோட இரங்கல் வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு துக்கத்தை தான் ஏற்படுத்துது. நன்றி. நன்றி. Entry பண்ணா வெற்றி. Download the app. Vinayaka Missions Law School. Admissions open. BA LLB, BBA LLB, BCom LLB, LLB and LLM. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.